திமுகவில் இணைந்தார் அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ். திமுகவில் இணைந்தது ஏன்? ஓபிஎஸ் அளித்த விளக்கம். திமுகவில் இணைந்த ஓபிஎஸ்க்கு முக்கிய பதவி வழங்க திட்டம். தாய் கழகத்திற்கு திரும்பியுள்ளேன், ஓபிஎஸ் அதிரடி. கூச்சமே இல்லையா ஓபிஎஸ்? அதிமுக அதிரடி. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஓபிஎஸ் அதிகாரப்பூர்வமாக திமுகவில் இணைந்துள்ளார். கடந்த சில நாட்களாக திமுகவுக்கு ஆதரவாக பேசி வந்த நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் இந்த இணைப்பு நிகழ்ச்சியானது இன்று நடந்து முடிந்தது. அதிமுக ஆட்சியில் 3 முறை முதல்வர், கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளில் இருந்த ஓபிஎஸ் இன்று திமுகவில் இணைந்துள்ளது பெரும் அரசியல் திருப்பமாக பார்க்கப்படுகிறது. தமிழக மக்கள் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பதால் மகிழ்ச்சியோடு திமுகவில் இணைந்ததாக ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். திமுகவில் இணைந்த பிறகு தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் கடந்த 5 ஆண்டுகளாக ஸ்டாலின் தாயுள்ளத்தோடு மக்களுக்கு சேவை செய்து வருவதாகவும் மீண்டும் தளபதி ஆட்சி அமையும் என்றும் கூறினார். இபிஎஸ் குறித்த கேள்விக்கு அங்கு சொல்லும்படியாக ஒன்றும் இல்லை என விமர்சித்தார். திமுகவில் இணைந்த ஓபிஎஸ்க்கு திமுகவில் துணை பொதுச் செயலாளர் பதவி அல்லது அவை முன்னவர் பதவி வழங்கப்பட உள்ளதாக முக்கிய தகவல் வெளியாகி உள்ளது. அத்துடன் அவர் போடி தொகுதியில் மீண்டும் உதயசூரியன் சின்னத்தில் இந்த முறை போட்டியிட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் தனது ஆதரவாளர்கள் 5 பேருக்கு வரும் தேர்தலில் எம்எல்ஏ சீட்டு உள்ளிட்ட நிபந்தனைகள் பேரிலேயே திமுகவில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. அண்ணா, கருணாநிதி ஆகியோர் காட்டிய வழியில் சிறப்பாக இயங்கி வரும் தாய் கழகமான திமுகவில் இணைவதில் மகிழ்ச்சி அடைவதாக ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அனைவரையும் அரவணைத்து தளபதி சிறப்பாக ஆட்சி செய்கிறார் என்றார். மேலும் அதிமுகவில் தன்னை விட யாரும் வளர்ந்துவிடக் கூடாது என சர்வாதிகாரியாக மாறியுள்ள இபிஎஸ் இனி ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என ஆவேசமாக கூறியுள்ளார். இன்றைக்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா ஆரம்பித்த திமுகவில் தாய் கழகமான திமுகவில் மகிழ்ச்சியோடு என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவருக்கு என்னுடைய முதல் நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு அரசியலில் அண்ணா காட்டிய வழி, கலைஞர் காட்டிய வழியில் அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு அரசியல் பண்பாடோடு தளபதி அவர்கள் கட்சியையும் ஆட்சியும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் நன்றாகவே உணர்ந்து திமுகவில் பெருமகிழ்ச்சியோடு நான் இணைந்திருக்கிறேன். அரசியலில் இன்றைக்கு ஒரு சர்வாதிகாரியாக ஆணவ போக்கோடு நடந்து கொள்கின்ற எடப்பாடி எந்த காலத்திலும் இனி அரசியலில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையை அதிமுகவுக்கு உருவாக்கியிருக்கிறார். அம்மா அவருடைய மறைவுக்கு பின்னால் லட்சக்கணக்கான அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்றைக்கு தளபதி அவருடைய தலைமையை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாடு தளபதி அவர்களை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு அரசியல் இயக்கத்தை அரவணைப்போடு எப்படி நடத்த வேண்டும் என்ற இலக்கணத்தோடு தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதேபோல ஆட்சியில் கடந்த 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக பொறுப்பேற்று அனைத்து நிலைகளிலும் அனைத்து துறைகளிலும் நின்று ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிற நோக்கத்தோடு தளபதி அவர்கள் ஒரு நல்ல ஆட்சியை, சிறந்த ஆட்சியை, சீர்மிகு ஆட்சியை தமிழக மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார் என்பது பல்வேறு சாதனைகளை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாடு உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. அடித்தட்டு மக்கள் மேற்தட்டு மக்களுக்கு இணையாக தங்களுடைய வாழ்நாளை உருவாக்கிட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தளபதி அவர்கள் சிறப்பான ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கின்ற நிலையை, அதிலும் பெண்கள் இன்றைக்கு மனமகிழ்ச்சியோடு எதிர்வருகின்ற குடும்பத்தின் தலைவியாக இருந்து கொண்டு அவர்களுக்கு எந்தவித சிரமமில்லாமல் தங்களுடைய குடும்பங்களை வழிநடத்த செல்கின்ற அனைத்து உதவிகளையும் மாண்புமிகு முதலமைச்சர் தந்து கொண்டிருக்கின்ற மனமகிழ்ச்சியோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் இந்த நேரத்தில், இந்த நல்ல நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். டீக்கடை நடத்தி வந்த ஓபிஎஸ்ஐ முதல்வராக ஆக்கியது இந்த இயக்கம்தான் என அதிமுக பதிவிட்டுள்ளது. ஓபிஎஸ் உள்ளே இருந்தும் ஊபியாகவே இருந்தார். எம்ஜிஆர் மாளிகையில் கருணாநிதி புத்தகம் படித்துக் கொண்டிருந்தார் என விமர்சித்துள்ள அக்கட்சி, அவர் நடத்திய நாடகமெல்லாம் அம்பலப்பட்டதால் ஓனர் திமுக வாசப்படிக்கே போய்விட்டார் என சாடியுள்ளது. மேலும் இந்த கருமத்துக்கு தர்ம யுத்தம் வேறையா என காட்டமாக பதிவிட்டுள்ளது அதிமுக. அண்ணா திமுக இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்குதான் எங்களுக்கு பொங்கல், தீபாவளி. ஏன்னா இப்போ நாங்க 2026 தேர்தலை, வெற்றி தேர்தலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிருந்த சனி இன்னையோட விட்டது. எங்களுக்கு பூசணிக்காய் சுத்தி, திருஷ்டி சுத்தி போட வேண்டியதுதான். எங்களுக்கு எல்லாம் ஒழிஞ்சது.